டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு தகவலுங்க. இது வந்து வேலை பார்த்துட்ருக்க, அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்க போகிற, இனிமேல் வேலை பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்பவுமே வந்து ஒரு அற்புதமான தகவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னும் தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விரைவில் வாரம் வந்து 4 நாட்கள் மட்டுமே வேலை, 3 நாட்கள் வந்து சம்பளத்துடன் லீவு. மத்திய அரசு சொன்ன ஒரு சூப்பரான குட் நியூஸ். அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜப்பான், ஜெர்மனி, ஸ்பெயின் அந்த நாடுலலாம் வந்து பார்த்திங்கன்னா பல நிறுவனத்தில் வாரத்தில் 4 நாட்கள் வேலையும் மீதமுள்ள 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்துடன் வந்து விடுமுறையும் வழங்கும் முறை வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த ஃபார்முலாவை நம்ம நாட்டிலையும் கொண்டு வரதுக்கு மத்திய அரசு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதற்கான அம்சம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து கொண்டு வரப்பட்ட புதிய தொழிலாளர் சட்டத்தில் உள்ளதாக வந்து மத்திய தொழிலாளர் அமைச்சகம் வந்து உறுதி செஞ்சுருக்கு. இதனால் வந்து விரைவிலே வந்து வாரத்தில் நம்மளுக்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை செய்யும் நடைமுறையும் நம்ம நாட்டில் வந்து அறிமுகமாக உள்ளதா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான் இது நம்ம எடுத்துகிட்டு போகணும். நம்ம நாட்டில் உள்ள ஐடி நிறுவனங்கள் வந்து வாரத்தில் 5 நாட்கள் வேலையும் சனி ஞாயிறு விடுமுறையும் வழங்குறாங்க. பிற தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பணியாளருக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 நாட்களுமே வேலை இருக்குது. அதே வேளையில் பல வெளிநாடுகளில் வந்து தங்களோட ஊழியர்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் முறையும் பின்பற்றி வராங்க. இந்த வகையில் ஜப்பான், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் வாரத்தில் 4 நாட்கள் வேலையும் 3 நாட்கள் வந்து விடுமுறையும் விடுறாங்க இல்லையா? ஊழியர்கள் வந்து தங்களோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்கும் வகையில் அது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இது நம்ம நாடுகளில் வந்து பார்த்திங்க அந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கு. இந்த நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயும் சாத்தியமா அப்படின்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. இதுதான் வந்து சமீபத்திய தொழிலாளர் சட்ட திருத்தத்தின் வழியாக நம்ம நாட்டிலையும் வாரம் 4 நாட்கள் வந்து வேலை, 3 நாட்கள் விடுமுறை முறையை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. அதாவது நவம்பர் 21 புதிதாக வந்து பார்த்திங்கன்னா 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை வந்து நியூ லேபர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இன்று முதல் வந்து நாடு முழுவதும் அமலுக்கு கொண்டு வந்திருக்கு. தொழிலாளர் ஊதிய சட்டம் 2019, தொழில்துறை தொடர்புகள் அப்புறம் வந்து 2020, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020, தொழில்முறை பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்டம் 2020 அதிலலாம் வந்து மத்திய அரசு அமல்படுத்தியது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களை வந்து ஒன்றிணைஞ்சு இந்த புதிய தொழிலாளர் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் வந்து நிறைய அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாரம் வந்து 4 நாட்கள் வேலை, 3 நாட்கள் வந்து சம்பளத்துடன் வந்து விடுப்பு எடுத்திருக்கான அம்சம் வந்து இடம்பெற்றிருக்கு. புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளில் கீழே வந்து வாரத்தில் 4 நாட்கள் வேலை அது வந்து சாத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தொழிலாளர் அப்புறம் வேலை அமைச்சகம் வந்து தெரிவித்திருக்கு. இது தொடர்பாக வந்து அந்த அமைச்சகம் அவங்களோட பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொழிலாளர் சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 4 நாட்களுக்கு அப்படின்னா 12 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்குது. மீதமுள்ள 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்பளத்தோடு வந்து லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ட்வீட் வந்து செஞ்சுருக்கு. நம்ம நாட்டை பொறுத்தவரை வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை நம்மளோட நேரம் வந்து 48 மணி நேரத்திற்கு குறையாமல் இருக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பணி நேரம் அப்படின்னா வாரம் வந்து 6 நாட்கள் வந்து நம்ம வேலை செய்யணும். ஆனால் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா 48 மணி நேரம் வேலையை வந்து 48 மணி நேர வேலையை 4 நாட்களில் வந்து நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். இதுக்கான அம்சம்தான் வந்து புதிய தொழிலாளர் சட்டத்தில் இருக்குது. அதாவது வாரத்தில் 4 நாட்கள் வந்து தினமும் 12 மணி நேரம் வேலையை வந்து ஊழியர்களிடம் வாங்கிட்டு அடுத்த 3 நாட்கள் வந்து விடுமுறை வழங்க புதிய தொழிலாளர் சட்டம் வந்து அனுமதிக்குது. இந்த 12 மணி நேர வேலை நாள் அப்படிங்கிறது இடைவெளியையும் வந்து உள்ளடக்கியது தான். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் நேரம் அப்புறம் வந்து ஓட்டி வேலை செஞ்சால் அதுக்கான இரட்டிப்பு சம்பளம் வழங்கவும் இந்த புதிய தொழிலாளர் சட்டம் வந்து பரிந்துரைக்குது. 4 நாட்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து 4 நாட்கள் வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு வாரத்தில் 3 நாட்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து இந்த நடைமுறை வந்து வேகமாக வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மத்திய அரசோட அந்த இது வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் வந்து அதை அனுப்பி அதவே வந்து ஃபாலோ பண்ண வச்சாங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து இதன் மூலமா வந்து பலன் பெறுவாங்க. அவங்க குடும்பத்தோடு வந்து இருக்கிறதுக்கான நேரமும் வந்து அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படியே நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.